பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 3வது நாளாக தாக்குதல் நடத்தியது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையம் மற்றும் அவந்திபோரா விமான தளத்தின் மீதும் பாகிஸ்தான் ட்ரோன்களை வீசி தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா முதல் குஜராத் மாநிலம் பூஞ்ச் வரை 26 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஜோரி பகுதியில் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்தன. பாகிஸ்தானின் தாக்குதலை இந்திய ராணுவம் வான் பரப்பிலேயே தடுத்து நிறுத்தி முறியடித்தது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்ட வளர்ச்சி அதிகாரி ராஜ்குமார் தாபா பலியானார். இவரது மறைவுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜ்குமார் தாபா மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனது சோகத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும். நேற்று எனது தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இன்று கொல்லப்பட்டுள்ளார் என உருக்கமாக கூறியுள்ளார். பாகிஸ்தானின் ட்ரோன் விமான தாக்குதல்கள் மற்றும் பிற ஆயுத தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அமிர்தசரஸ் பகுதியில் சென்ற ட்ரோன்களை நமது வான் பாதுகாப்பு பிரிவு தடுத்து நிறுத்தி அழித்தது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்கும் மற்றும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் பாகிஸ்தானின் அப்பட்டமான முயற்சி ஏற்றுக்கொள்ள முடியாதது. எதிரிகளின் திட்டங்களை இந்திய ராணுவம் முறியடிக்கும் என்றும் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் பெரோஸ்பூரில் ஒரு குடியிருப்பு பகுதியில் ஆயுதமேந்திய ட்ரோன் ஒன்று தாக்கியதில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. தொடர்ந்து மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதை ஏற்க முடியாது என இந்திய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்து வருவதை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமிர்தசரஸ், சண்டிகர், ஜம்மு, பதான்கோட் உட்பட இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள 32 ஏர்போர்ட்டுகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. வரும் 14ஆம் தேதி வரை ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீருடன் பேசினார். இருதரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான வழிகளை கண்டறியுமாறு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தினார். எதிர்கால மோதலை தவிர்க்க ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை துவங்குவதில் அமெரிக்கா உதவி செய்யும் என்றும் தெரிவித்தார். இந்தியா, பாகிஸ்தான் நாடுகள் தற்போதைய சூழலில் உச்சபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என G7 கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உடனடியாக பதற்றத்தை குறைக்கவும் அமைதியான முடிவை நோக்கி நேரடி உரையாடலில் ஈடுபட இரு நாடுகளையும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளது. நம் ராணுவத்துக்கான ஆதரவு சேவைகளை அளிக்கும் பகுதி நேர தன்னார்வலர்களை உறுப்பினர்களாக கொண்ட ராணுவ ரிசர்வ் படையாக டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படும் பிராந்திய ராணுவம் செயல்படுகிறது. நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நேரங்கள், பேரிடர் காலங்களில் ராணுவத்துடன் இணைந்து இவர்கள் பணியாற்றுவர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள தற்போதைய சூழலில் பிராந்திய ராணுவத்தினரை உதவிக்கு அழைத்துக் கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி வரும் நிலையில் டெல்லி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட், முக்கிய அரசு அலுவலகங்கள், செங்கோட்டை, இந்தியா கேட், தூதரக அலுவலகங்களில் கூடுதல் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சோதனைக்கு பின்பே வாகனங்கள் டெல்லிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. 2023ஆம் ஆண்டு துருக்கியின் அங்காரா உள்ளிட்ட இடங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஆபரேஷன் தோஸ்த் மூலம் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா முதல் ஆளாக களமிறங்கியது. ஆபத்து காலத்தில் இந்தியா செய்த உதவியை மறந்த துருக்கி கொஞ்சம் கூட நன்றியில்லாமல் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கி உதவி வருகிறது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு 2 நாட்கள் பயணமாக வரும் 18ஆம் தேதி கேரளா செல்ல திட்டமிட்டிருந்தார். 19ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதி முர்முவின் சபரிமலை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக சபரிமலை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் வீரமரணம் அடைந்த இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக்கின் தியாகத்தை இந்திய தேசம் ஒருபோதும் மறக்காது என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போர்க்களத்தில் தியாகியாகியுள்ளார் முரளி நாயக். அவரது குடும்பத்துக்கு ஆந்திர மாநில அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகள் செய்த தவறுக்காக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தியது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். இராணுவம்தான் பாகிஸ்தான் அரசை கட்டுப்படுத்துகிறது. அரசின் கட்டுப்பாட்டில் அந்த நாடு இல்லை என்றும் தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கேரள காங்கிரஸ் மாநில தலைவர் சுதாகரன் மாற்றப்பட்டுள்ளார்.
அவருக்கு பதிலாக புதிய மாநில தலைவராக 72 வயதான பேராவூர் எம்எல்ஏ சன்னி ஜோசப்பை அக்கட்சி மேலிடம் அறிவித்தது. இவருக்கு மலபார் பகுதி எனப்படும் கேரளாவின் வட மாவட்டங்களில் செல்வாக்கு அதிகம் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,045 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை 3வது நாளாக மாற்றமின்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவில் தந்தையுடன் சாலையை கடக்க முயன்ற 6 வயது சிறுவன் அவசரமாக ஓட முயன்றார். அப்போது அங்கு ஆர்டிசி பஸ் வந்தது. டிரைவர் உடனே பிரேக் போட்டதால் சிறுவன் மயிரிழையில் உயிர் தப்பினான். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை தரிசனம் செய்வார்கள். இதன் காரணமாக சென்னை மதுரை இடையே முதல் முறையாக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை இரவு 11:30 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில் காலை 7:55 மணிக்கு மதுரை சென்றடையும். மே 12ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை தாம்பரம் சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் பெருமாள் தேரில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் சித்திரை உத்திர பெருவிழாவின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.